ஹalleluya. பரிசுத்தர் 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். பரிசுத்தர் 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 வல்லமை உள்ளவராகிய கர்த்தர். பரிசுத்தர் 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 ஒருவரும் சேரக்கூடாது. ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். மகிமையும் மாட்சிமையும் உடைய கர்த்தர் பரிசுத்தர். வல்லமை உடைய கர்த்தர் பரிசுத்தர். கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர் பரிசுத்தர். தயவுள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். இரக்கமுள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். நீதிபரராகிய கர்த்தர் பரிசுத்தர். அதிசயமானவராகிய கர்த்தர் பரிசுத்தர். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். மாறாத தேவன் பரிசுத்தர். மகிமையுள்ள தேவன் பரிசுத்தர். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் பரிசுத்தர். இரக்கங்களின் தேவன் பரிசுத்தர். மகத்துவங்களின் தேவன் பரிசுத்தர். மகிமையான தேவன் பரிசுத்தர். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற தேவன் பரிசுத்தர். மகா இரக்கங்களின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். உன்னதமான தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீதிபரராகிய கர்த்தர் பரிசுத்தர். ஓர கபா கரத்துனா ஆவியானவரே நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர். மகிமையுள்ள ஐஸ்வர்ய சம்பன்னரே நீர் பரிசுத்தர். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே நீர் பரிசுத்தர். அதிசயமான கர்த்தாவே நீர் பரிசுத்தர். மகிமையுள்ள எங்கள் தேவனே நீர் பரிசுத்தர். இரக்கமுள்ள தேவனே நீர் பரிசுத்தர். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே நீர் பரிசுத்தர். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே நீர் பரிசுத்தர். மகிமையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற எங்கள் தேவனே நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் மத்தியிலே சுகமாய் எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிற அநாதி தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்டு ரட்சித்து நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுகிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அதிசயங்களின் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகராகி எங்கள் தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆதியே அந்தமே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முதலே முடிவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மீட்டு ரட்சிக்க வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே
உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை உயர்த்தி உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த அதிகாலை ஜெபத்திலே என்னோடு இணைந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இது எப்படி நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த வசனத்தை இந்த டிசம்பர் தொடங்கி சிந்தித்து கொண்டு வருகிறோம். முதல்ல தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று சிந்தித்தோம். அடுத்தபடியாக தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று சிந்தித்தோம். அடுத்த வாரம் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று போன வாரம் முழுவதும் சிந்தித்தோம். இந்த வாரத்திலே இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இது உயிர் கொடுக்கிற கிருபை. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு உயிரை எடுப்பான், இயேசு உயிரை கொடுப்பான். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு எல்லாரையும் மரண பயத்தினாலே பீடித்து அவளை அலகழிப்பான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரண பயத்துக்கு உள்ளான யாவரையும் விடுவிக்கும்படி நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்றதான வேளையிலே அங்கே ஒரு விலையேற பெற்ற ஒரு வார்த்தையை ஆவியானவர்
அங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். என்ன அருமையான வார்த்தை பாரு. பாவம் செய்கிறவனுக்கு மரணம் லபித்தது. ஆனால் அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மரித்தோரை எழுப்புகிற வல்லமை கொண்டவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்ப்பிக்கிறவர். அவருக்குள்ளே இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபை மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது. அவருக்குள் இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபை எல்லாரையும் ரட்சிக்கிறது. அவருக்குள் இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் கிருபை யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிருபை விளங்குகிறது. இந்த நாளிலும் கூட ஒரு சம்பவத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலே சிந்தித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு உயிர் கொடுக்க கொஞ்ச நேரம் கிருபையை நமக்கு தருகிறவர். ஆகவே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை அவருடனே கூட எழுப்பினார், உயிர்ப்பித்து. ஆகவே இந்த உன்னதமான தேவன் நம்முடைய ராஜாவாக இருந்து மரணத்தை ஜெயித்த தேவகுமாரன் அவர். ஏசாயாவிலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தேவனை நாம் ஆராதித்து வருகிறபடியினால் நம்மை இந்த உலகத்தின் எந்த கிரியைகளும் தொடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கி விடுகிறவர். மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே அழித்தவர். ஆகவே இந்த மரண உபாதைகளின் கட்டுகளை அறுக்கிற பரிசுத்த ஆவியானவராக அவர் நம் நடுவிலே இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்து அந்த மரணத்தின் கூரை உடைத்து மரண பயத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்குகிறவர். வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி வாசிக்கிறீங்களா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து
நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். பாருங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆகவே இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். ஆமென் சொல்லுவோமா? மரணத்தை தேவன் ஜெயமாக விழுங்குவார். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. அவனை இயேசு கிறிஸ்து, மரணத்துக்கு அதிகாரியாகிய அவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே விழுங்குவார். அவர் விழுங்கிவிட்டு, ஆகவே மரண பயத்திற்குள்ளான நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஒரு மரண பயத்தோடு இருப்பார். நம்ம ஒரு நாளும் ஒரு காலமும் மரண பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் இந்த உலக பிரகாரமாக மரிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளான மரணம் நமக்கு நிகழ்கிறது. எப்படி ஒரு மனுஷனாலே மரணம் வந்ததோ அதே போலவே ஒருவருடைய மரணத்தினாலே நமக்கு ஜீவன் வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுவது நமக்கு நல்லது என்பதை நான் அறிவுறுத்துகிறேன். ஏனென்றால் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே மரணத்தை அவர் ஜெயித்தார். மரணத்தின் கூரை உடைத்தார். மரணத்தினுடைய எல்லா காரியங்களை அவர் நிக்கிரகம் பண்ணினார். ஆண்டவர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் நமக்குள்ள யாவையும் அறிந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை நாம் ஜெயமாக விழுங்கும்படி இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய மரணத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார் என்பது வேத வசனத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே எந்த விதமான மரணம் நமக்கு வந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படியாக பார்க்க முடியும். வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன தெளிவா சொல்றார் பாருங்க பவுல் ரோமாபுரிக்கு. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
11வது வசனம் பாருங்க. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே மரணமும் ஒரே மனுஷனாலே இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் உங்களிலிருந்து நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்தவனானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த 15வது வசனத்துல 14 வாசிக்கும் போது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று.
கிருபை வரம் என்கிற ஈவு. இந்த கொஞ்ச நேரம் கிருபையானது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த கிருபையானது மீறுதலுக்கு உட்பட்டிருக்கிற மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது. ஆதாம் முதல் மரணத்துக்கு அடையாளமாயிருந்தான். இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாக இந்த பூமியில வந்து நம்முடைய எல்லாருடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டபடியினால் நாம் மரணம் இல்லாதவர்கள். என்ன மரணம்? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் இல்லாதவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தெளிவு உண்டாகும் என்று நினைக்கிறேன். வாசிங்க எபி. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு ஆதாமுடைய மீறுதலினாலே உலகத்திலே பாவம் வந்தது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படாத வரைக்கும் மரணம் பலன் கொண்டதாக பூமியிலே உலாவின. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு நாம் உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படி செய்வதற்கு நம்முடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். எப்படி? கொஞ்ச நேரம் கிருபையினால். இந்த கிருபை வரம் என்று இங்கே சொல்லுகிறது. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. மீறுதலினால் வரக்கூடிய பலன் மரணம். ஆனால் கிருபையினால் வரக்கூடிய பலன் உயிர்த்தெழுது. இந்த ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க. அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்து. இதிலிருந்து மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் தப்பி வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லும். நல்லா கவனிங்க. ஒரு ஆதாமுடைய மீறுதலினாலே மரணம் எல்லாருக்கும் வந்தது, எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிறது. பிந்தி வந்த ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நம்முடைய மரணங்கள் மாற்றப்பட்டது. ஆதாமின் நிமித்தமாய் வந்த மரணம் அது எல்லாருக்கும் சம்பவிக்கிற மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிற கிருபை வரமோ நித்திய ஜீவன். ஆகவே உன்னதங்களில் நாம் அவரோடு உட்காரும்படிக்கு இயேசுவானவர் நமக்காக மரணத்தை உத்தரித்து மரணத்தை அவர் ஜெயித்தார், நாம் உயிர்ப்பிக்கப்படும்படிக்கு. ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மீறுதலின் நிமித்தமாய்
நமக்கு எத்தனை சிக்ஷைகள் வந்தாலும் இந்த கொஞ்ச நேரம் கிருபையினாலே அந்த மீறுதல்களை நம்மை விட்டு நீக்கி தேவனோடு ஒப்புரவாக்க செய்ய ஆவியானவர் இரவும் பகலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே வாக்கு மாறாத தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே நடத்தி வருகிறதை நான் உணர்கிறேன், நீங்களும் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபை வரம் கொஞ்ச நேரம் கிருபையினாலே கிடைக்கின்ற ஈவானது எல்லா காரியங்கள் மேலேயும் ஜெயம் எடுக்க வைக்கிறது. ஆகவேதான் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அழகாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும், நன்றாக நாம் சிந்திக்க முடியும். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு அழகாக காரியங்களை கற்பித்து கொடுக்கிறது. ஆகவே 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், அதில் தெளிவாக சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்திலே 14, 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் தேவன் உங்களுக்கு அளித்த விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பவுல் சொல்றாரு, உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கொஞ்ச நேர கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கு. இந்த கொஞ்ச நேரம் கிருபை யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மரணத்தை ஜெயிப்பார்கள், அல்லது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர்கள் கிருபை வரத்தின் பலனாலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள், தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவார்கள். அதைதான் எபேசியர் எழுதின நிருபத்தில் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். எபேசு சபைக்கு, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி படிக்கிறோம் பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை தேவன் தம்முடைய கொஞ்ச நேர கிருபையினாலே உயிர்ப்பித்தார். மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளாகி விடுதலை இல்லாமல் நீங்கள் மரித்தாலும் என் தேவன் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மரணம் ஆண்டு கொள்ள முடியாது, மரணம் அவர்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், மரணத்தை உத்தரித்த தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் கொஞ்ச நேரம் கிருபையினாலே நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் உயிர்ப்பித்தவரை அதிகமாய் பற்றிக்கொள்ள நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். 5வது வசனம், அதே அதிகாரத்தில் 5வது வசனம் படிங்க.
அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர். அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவுடனே கூட அவருக்குள் இருந்த கொஞ்ச நேரம் கிருபையினாலே நம்மை உயிர்ப்பித்து அவருடைய கொஞ்ச நேரம் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே கொஞ்ச நேரம் கிருபையினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான கொஞ்ச நேரம் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் நமக்கு விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவன் நம் மேலே வைத்திர கொஞ்ச நேரம் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டபடியினால் இது தேவனுடைய ஈவு. பெருமை பாராட்ட நமக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆகவே இந்த நாளிலே நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முந்தின ஆதாமினாலே மரணம் மனுஷருக்குள்ளே வந்தது. அது எல்லாரையும் ஆண்டு கொள்ளுகிறது. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். வேதம் அதுதான் சொல்லுகிறது. கிருபையினாலே கொஞ்ச நேரம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஈவு. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபையின் வரம். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவருடைய நிறைவு. இதை பெற்றுக்கொண்ட நாம் மரணத்தை ஜெயிக்கிறோம், மரணத்தின் மேல் அதிகாரம் கொள்ளுகிறோம். இந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த கிருபையை இலவசமாய் பெற்றிருக்கிற நாம், இந்த கிருபையை கிறிஸ்து இயேசுவின் மரணத்தினாலே பெற்றிருக்கிற நாம், இந்த கிருபையை தேவனுடைய தயவினாலே பெற்றிருக்கிற நாம், அதை மார்போடு அணைத்து கொண்டு இந்த கொஞ்ச நேரம் கிருபையிலே நாம் பொறுமையாக ஓடுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இந்த கொஞ்ச நேரம் கிருபையை நாம் போற்றுவோம். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை நாம் உயர்த்துவோம். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை மார்போடு அணைத்து கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம்மை சூழ்ந்து நிற்கிற பயங்களை, நம்மை சூழ்ந்து நிற்கிற போராட்டங்களை, நம்மை சூழ்ந்து நிற்கிற எல்லா விதமான பிரச்சனைகளை அப்படியே தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கின அவர் இந்த கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு இந்த விசுவாசத்தை முடிக்க நமக்கு
உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தைகளாலே ஆசீர்வதிப்பாராக.